சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு எதிர்காலம் உண்டு, ஃபியூச்சர் இஸ் பாசிபிள், இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் செய்கிறேன். இந்த தியானத்தை நீங்கள் கேட்டு அதற்கு பின்னதாக அடுத்தவருக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலம் உண்டு, ஃபியூச்சர் இஸ் பாசிபிள். இந்த தலைப்பில் 3 சின்ன தலைப்புகளை நான் சொல்லி இந்த தியானத்தை நான் உங்களோடு செய்கின்றேன். முதல் தலைப்பு அகன்று போனவர், 2வது தலைப்பு அறிக்கை செய்தவர், 3வது தலைப்பு ஆசைப்பட்டவர். முதல் தலைப்பாக சொன்னேன் அகன்று போனவர். நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது சமாரிய பெண்ணை பற்றி படிக்கின்றோம். உண்மையாகவே 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் 18ஆம் வசனங்களை பார்க்கும்போது அவர் பலரோடு வாழ்ந்திருக்கிறார், பல ஆண்களோடு வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் கணவர்கள் அல்ல. அது ஆண்டவரே சொல்கிறார், இதற்கு முன் 5 பேரோடு நீ வாழ்ந்தாய், இப்போது ஒருவரோடு வாழ்கிறாய், இவரெல்லாம் உன்னுடைய கணவர் அல்ல என்று சொல்லி அந்த சகோதரி வாழ்ந்த வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை ஆண்டவர் உணர்த்தி காட்டினார். அப்படி உண்மையை அறிந்த போது தான் வாழ்கின்ற ஒழுக்கமில்லாத வாழ்க்கை என்பதை அவர் அறிந்து கொண்ட போது அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்கி கொண்டார். குறிப்பாக 28ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், தண்ணீர் எடுக்க வந்த அவர் தண்ணீர் எடுக்க வேண்டிய அந்த குடத்தை கிணற்றிலேயே வைத்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்குள் ஓடி ஊர் மக்களையெல்லாம் அழைத்து நான் செய்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், அவர் மேசியாவாக இருப்பாரோ வந்து பாருங்கள் என்று அழைத்து வந்தார். இங்கே இந்த சகோதரிக்கு கிடைத்த அந்த வளமான எதிர்காலம். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த சகோதரி நம்முடைய ஊர் கணக்கின்படி பகல் 12 மணிக்கு தண்ணீர் எடுக்க வருகிறார். எந்த பெண்ணும் 12 மணிக்கு தண்ணீர் எடுக்க வரமாட்டார்கள், அதிகாலையிலே வருவார்கள். ஏன் இவர் 12 மணிக்கு வந்தார் என்றால், ஊர் மக்கள் தன்னை பார்க்கக்கூடாது, தன்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அவர்கள் தன்னை கேவலமாக பேசக்கூடாது என்று மறைந்து வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டபோது அவருக்குள்ளாக தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கொண்டதோடு அதை விட்டுவிடவும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு அகன்று போய் ஒரு புதிய வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை, ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கையை, ஊர் மக்களும் விரும்புகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை, பலமான ஒரு எதிர்காலத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மனித வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படுகின்றது உண்மை. ஆனால் அது தவறு என்று அறிந்து கொள்ளும் நேரம் வரும்போது அந்த தவறுகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து நாம் ஒரு புதிய ஆரம்பத்தை துவங்க வேண்டும், ஒரு புதிய பாதையிலே பயணம் செய்ய வேண்டும். இந்த சகோதரி அப்படி செய்தார். அப்படி செய்து வளமான ஒரு எதிர்காலத்தை அந்த சகோதரி பெற்றுக்கொண்டார். 2வதாக நான் சொன்னேன் அறிக்கை செய்தார். நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே கெட்ட குமாரன் ஓமையை ஆண்டவர் சொல்கின்றார். தந்தையினிடத்திலிருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தூரதேசம் போய் மிக கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த இளைய மகனுடைய சொந்த அண்ணன் சொல்கின்றார், பேசின இடத்திலே சொத்துக்களை எல்லாம் விட்டவன் என்று சொல்கிறார். எப்படியோ கேவலமான ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்த சமயத்தில் அந்த ஊரிலே ஒரு பஞ்சம் வந்தது. 14ஆம் வசனம், கொடிமையான பஞ்சம். அப்பொழுது இந்த இளைய மகன் மிக அதிகமாக கஷ்டப்பட ஆரம்பித்தான். இவனை யாரும் சேர்த்துக்கொள்ள விரும்பவில்லை. பணம் இருந்தபோது இவனிடத்தில் இருந்த அந்த நண்பர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். தன்னந்தனியாய்
சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அந்த 16ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், பன்றிகள் தின்னக்கூடிய தவிட்டை உண்ண ஆசையாயிருந்தான், ஆனால் அதையும் கூட யாரும் கொடுக்கவில்லை. பரிதாபமான ஒரு வாழ்க்கை. 17ஆம் வசனம் மிக அருமையான வசனம். பொன்னேடுகளில் பொறிக்க வேண்டிய ஒரு ஆசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அருமையான சகோதரிய சகோதரியே, நான் மறுபடியும் சொல்கின்றேன், மனித வாழ்க்கையிலே தவறுகள் நடக்கின்றன. அப்படி நடக்கும்போது தவறு என்று அது தெரிய ஆரம்பித்த போது அதை விட்டு விட வேண்டும். இந்த இளைய மகன் அப்படி செய்தான். அந்த 17ஆம் வசனத்திலிருந்து நான் பார்ப்போம் என்றால், நான் என் தந்தை நிலத்திற்கு போவேன், தந்தை நிலத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்பட பாத்திரவன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவராக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கப் போகிறேன். புத்தி தெளிந்த போது பழைய வாழ்க்கைக்கு அவன் விடை கொடுக்கிறான். பழைய வாழ்க்கைக்கு அவன் குட் பை சொல்கின்றான். தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் அதை அறிக்கை செய்கிறான். அப்படி பாவ வாழ்க்கையை உணர்ந்து அறிக்கை செய்துவிட்டு அவன் தந்தையோடு இருக்க வந்து கொண்டிருந்த போது அதை பார்த்த தந்தை, 20ஆம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால், மகன் வரட்டும் என்று கூட காத்திராமல் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி முத்தமிட்டு வேலைக்காரரிடத்தில் போய் உடனடியாக புதிய ஆடையை கொண்டு வாருங்கள், புதிய அணிகலன்களை கொண்டு வாருங்கள், புதிய பாதரட்சிகளை கொண்டு வாருங்கள், கொடுத்த கன்றை அடித்து நீங்கள் விருந்து ஆயத்தம் செய்யுங்கள், என் மகன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான் என்றெல்லாம் மிக ஆடம்பரமான ஒரு ஆரம்பத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை அந்த மகனுக்கு தகப்பன் செய்து தந்தார். எனவே அருமையான சகோதரிய சகோதரியே, இது அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, தவறு செய்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலேயும் நடக்க வாய்ப்புண்டு. எப்போது தவறு என்று தெரிந்தபோது அந்த தவறை விட்டுவிடவும், அதற்கு மாறாக அந்த தவறுக்கு பதிலாக ஒரு புதிய பாதையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையை நாம் தொடர ஆரம்பித்தால் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வளமான எதிர்கால வாழ்வு உண்டு. நமக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. எப்பேற்பட்ட ஒரு கொடிய மனிதனாக இருந்தாலும் பாவத்தை விட்டு, தவறை விட்டு, கொடுமையான அந்த பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய ஆரம்பத்தை விரும்பும் போதே உறுதியாக நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் என்பது கெட்ட குமாரன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். மூன்றாவதாக சொன்னேன், ஆசைப்பட்டவர். நாம் லூக்கா 23ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அவருக்கு வலது இடது புறங்களிலே 2 கல்வர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு கல்வன் ஆண்டவர் இயேசுவை குறைவாக பேசினான். நீ மேசியாவாக இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி, ஆனால் இன்னொரு கல்வன், அவன் வலது புறத்தில் இருந்தவன் என்று சொல்லி நாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் வேத புத்தகத்தில் அப்படி எழுதப்படவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. அந்த கல்வன் செய்கிற 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, தவறாக பேசின தன்னை போன்ற அந்த கல்வனை பார்த்து, நாம் செய்த தவறுக்கு தண்டிக்கப்படுகிறோம், எனவே இப்படி நீ பேசக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொல்கிறான். அவன் திருந்துவதற்கு வழி சொல்கிறான். இரண்டாவதாக அவன் செய்த காரியம், ஆண்டவர் இயேசுவை குறித்து அந்த 11ஆம் மணி நேரம் என்று சொல்லுவோமே, கடைசி நேரம், யோசித்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே அவன் மரித்திருக்கலாம். அதற்கு முன்னதாக ஆண்டவரை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறான். இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. லூக்கா 23:40ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் இந்த செய்திகளை எல்லாம் படிக்கலாம். தகாதது ஒன்றும் செய்யவில்லை. ஆண்டவர் இயேசுவை இந்த கடைசி நேரத்திலே ஒரு அருமையான அற்புதமான சாட்சி. உத்தமர், பாவம் இல்லாதவர்,
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் இருந்த பேதுரு சொல்வார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அதே காரியத்தை இந்த சிலுவை கல்வன் சொல்கின்றான். பாவமில்லாத பரிசுத்தர் என்று ஆண்டவர் இயேசுவை அவன் சாட்சியாக அறிவிக்கிறான். அவன் செய்த 3வது காரியம், ஆண்டவர் இயேசுவின் இடத்துல உலக பிரகாரமாக எதையும் கேட்கவில்லை. நான் மரிக்கப் போகிறேன், என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் ஆதரிக்க யாரும் இல்லை, எனவே மனைவியை பிள்ளைகளை ஆதரிக்க என்னாவது செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. அவன் கேட்டதை பாருங்கள், அவன் ஆசைப்பட்டதை பாருங்கள். சிலுவை பாடுகளில் ஆண்டவர் இயேசுவை அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்த அவன் நிச்சயமாக இவர் பரலோகத்துக்குரியவர் என்று சொல்லி உறுதி செய்து இயேசுவை பார்த்தவன் சொல்கின்றான், உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தரலாம், யூ ஜஸ்ட் ரிமெம்பர் மீ. ஆனால் நடந்தது என்ன? அவனுடைய ஆசை ஆண்டவர் இயேசு நினைக்க வேண்டும் என்பதுதான். நடந்தது என்ன? ஆண்டவர் இயேசு அவனிடத்திலே சொல்கிறார், நீ இப்போதானே சொல்லியிருக்கிறாய், யோசித்து பார்க்கிறேன், நீ பரலோகத்துக்குரியவனாக வர முடியுமா என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அன்பான சகோதர சகோதரியே, இந்த சிலுவை கல்வனிடத்தில் நாம் காண்கின்ற ஒரு அருமையான காரியம், அடுத்தவன் திருந்த வேண்டும் என்றும் தான் உறுதியாக தவறு செய்ததினாலே தான் இந்த சிலுவை மரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டான். அவனே சொல்கின்றான், நாம் செய்ததற்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்கிறோம். தான் செய்த குற்றம் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். அதோடு கூட அவன் அந்த எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறான். அந்த எதிர்காலத்தை கூட உலகத்திலே வாழ வேண்டிய எதிர்காலத்தை அல்ல, பரிசுத்த ஆண்டவர் இயேசுவோடு பரலோகத்திலே வாழக்கூடிய அந்த எதிர்காலத்தை பற்றி அவன் யோசிக்கிறான். அவனுக்கு இருந்த ஆசை. அப்போது அவன் கேட்கிறான், அந்த ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், உண்மையாகவே அற்புதமான ஒரு எதிர்காலம். நாம் ஆதியாகமம் வேத புத்தகத்தின் முதல் புத்தகம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஏனோக்கு மரணத்தை காணாமல் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு சென்றவர், ஆண்டவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் ஏனோக்கு முதல் மனிதனாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றார். அதே போன்ற ஆசீர்வாதம் இந்த சிலுவை கல்வனுக்கு கிடைத்ததை பாருங்கள். இனிமேல் அவனுடைய வாழ்க்கை எங்கே அமையப் போகிறது? உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் ஆண்டவரோடு வாழப்போகிறான். பரலோக வாழ்வு கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எப்பேற்பட்ட அருமையான ஒரு எதிர்காலம். பாவமில்லாத பரிசுத்தரோடு பரிசுத்த வாழ்க்கையை பரலோகத்திலே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த கல்வன் பெற்றார். அருமையான சகோதரிய சகோதரியை நான் 3 பேரை சொன்னேன். சமாரிய பெண் தன்னுடைய பாவ நிலையை அவர் அறிந்து உணர்ந்து தன் பாதையை மாற்றினார். பழைய வாழ்க்கைக்கு விடை கொடுத்து அந்த வாழ்க்கை நின்று அகன்று புதிய பாதையிலே நடக்க ஆரம்பித்தார். அதே போன்று அந்த கெட்ட குமாரன் பழைய வாழ்க்கைக்கு விடை கொடுத்து ஒரு புதிய ஆரம்பத்திற்கு, புதிய துவக்கத்திற்கு அவன் தன்னை அர்ப்பணித்து தந்தையை நோக்கி வருகிறான். தான் செய்தது தவறு என்ற அந்த குற்றத்தை எல்லாம் வாய்விட்டு அறிக்கை செய்தான். அதே போன்று சிலுவை கல்வன் நாம் செய்ததற்கு ஏற்ற வண்ணமாக தண்டிக்கப்படுகிறோம் என்று தன்னுடைய தண்டனை நியாயமானது, நான் பாவம் செய்திருக்கிறேன் சொல்லி அவனே தன்னுடைய சொந்த வாயினாலே அறிக்கை செய்தான். இப்படி இந்த 3 பேரும் தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்ததினாலே, அதற்கு விடை கொடுத்து ஒரு புதிய ஆரம்பத்தை துவங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதினாலே அவருடைய ஆசைகள் நிறைவேறின.
அவர் 3 பேருக்கும் நல்ல வளமான எதிர்காலம் கிடைத்தது. நிச்சயமாக அந்த சமாரிய பெண் அதற்கு பின் மறைந்திருந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. ஊர் மக்களோடு, இன்னும் அதிகமான மக்களோடு ஆண்டவருக்காக பேசி ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அப்படி செய்யும்போது மற்றவர்களால் மதிக்கப்பட்ட ஒரு மகளாக, மற்றவர்களால் நினைக்கப்பட்ட புகழப்பட்ட ஒரு மகளாக அவருடைய எதிர்காலம் அமைந்திருந்தது. அதே போன்று பன்றிகள் தின்னக்கூடிய தவிடு கூட கிடைக்காமல் தவித்த அந்த மகன் தந்தையினுடைய வீட்டிற்கு வந்தபோது கொடுத்த கன்று அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் அவனுக்கு விருப்பமான ஒரு உணவு, விருப்பமான உடை, விருப்பமான வாழ்வு. யோசித்து பார்ப்போம், அந்த மகனுக்கு கிடைத்த அற்புதமான எதிர்காலம். அதே போன்று இந்த சிலுவை காலம் கொஞ்சம் நேரம் அவன் சரியாக யோசிக்காமல் இருந்தால் கொஞ்சம் மணி நேரத்தில் அவன் மரித்து போயிருப்பான். இன்றைக்கு நான் அவரை பற்றி உங்களோடு பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நம்முடைய வேத புத்தகத்தில் அவனை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் கிடைத்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தியதுனால அவனுக்கு பரலோக வாழ்வு, அற்புதமான எதிர்காலம், யாருக்கும் கிடைக்காத பரிசுத்தமான ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அதை பெற்று அனுபவித்தார். நாமும் கூட இந்த விதமாக வாழ்ந்தோம் என்றால் சமாரிய பெண்ணை போல ஒரு நல்ல எதிர்காலம், கெட்ட குமாரனை போல ஒரு நல்ல எதிர்காலம், சிலுவை கல்வனை போல ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் பெற்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் வாழலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.